Good afternoon to all. Good morning வந்து good afternoon ஆயிடுச்சு. ஸோ நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன். ஐம் உஷா, 5th ரேங்க் வாங்கியிருக்கேன் ஸ்டேட் லெவலில். ஐம் ஃப்ரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். இப்போ கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாருமே சொன்னாங்க இந்த போல் ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சிருந்தது, முன்னாடி எனக்கு 2019 பேட்ச்லேயே எனக்கு தெரிஞ்சிருந்தது. சார் ஃபஸ்ட்டு லிட்டில் கிளாஸ் ஸ்கூலில் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. 3 சாருமே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு 3 வீக்ஸ் கிளாஸ் வந்திருந்தேன். ஆனாலுமே என்னால் கண்டினியூஸாக கிளாஸஸ் வர முடியல. அதுக்கு பெருசாக என்ன ரீசன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரீசன்ஸ் இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கான ரீசன்ஸ் என்னவா இருக்குமோ அதெல்லாம் நானும் ஃபேஸ் பண்ணேன். எல்லார் வீட்லையுமே சொல்கிறது தான், மதர்ஹுட்டுங்கிறது நமக்கு எவ்வளோ இனிமையான விஷயங்களை கொடுக்குதோ அந்த அளவுக்கு சில சமயங்களில் நமக்கு கஷ்டமான விஷயங்களையும் சில நேரத்தில் கொடுத்துருது. அது எப்படி அப்படின்னா, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரே மாதிரியான ரன்னிங் ரேஸ் தான் இங்கே போயிட்டு இருக்கு. அந்த ரன்னிங் ரேஸ்ல இப்போ ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் 2 தரப்பினருமே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது பெண்கள் இப்போ ஒரு வீடியோ இருக்கு யூடியூப்ல நான் பார்த்துருக்கேன், அடிக்கடி நான் அதை பார்க்கறது உண்டு. ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ரன்னிங் ரேஸ் வைக்கிறப்ப ஒரு பெண்ணும் ஆண் ஓடும்போது ஆண் வந்து வெறும் கை காலோட மட்டும்தான் ஓடுறான். ஆனால் பெண் ஓடும்போது 2 குழந்தைகளையும் அந்த வீட்டில் இருக்கிற துணிமணிகளையும் அந்த பாத்திரங்களையும் எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஓட வேண்டிய நிலைமைகள் இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது கடந்த இப்பதான் நடக்குதுன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்களும் நடக்குது, இன்னும் நடக்குது, இனிமேல் கூட நடந்துகிட்டு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எப்போ மாறும்னு தெரியல. அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணி கடைசி எங்ககிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நான் படிக்கணும் இல்லை அப்படிங்கிறப்ப, இல்லை குழந்தைங்க மட்டும் எங்கள் கையில் கொடுத்துருங்க, நீங்கள் படிங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் கை விரிச்சிட்டு எல்லாம் நீங்கள் பாருங்க, எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல காம்படிஷன் ஹெவி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, வீட்டில் எல்லாருமே இப்போ வேலை இல்லை, படிச்சு மட்டும் என்ன பிரயோஜனம், வீட்டில் சும்மா இருந்துட்டு என்ன பிரயோஜனம், ஆனால் குழந்தைங்க கையில் இருக்குது, அதை வச்சுட்டு நான் எப்படி வேலைக்கு போக முடியும். முன்னாடி காலேஜில் நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ். ஆனாலும் இப்போ நமங்களோட குவாலிஃபிகேஷன் என்னன்னா சும்மா வீட்டில் வெட்டியாக தான் இருக்கும். அது ஒரு மாதிரி டெய்லி கொல்லும். எப்படி இருக்கும்னா, கை காலெல்லாம் சங்கிலியால் கட்டிட்டு அந்த இடத்த விட்டு ஓடு, உன்னால் முடிஞ்ச ஓடிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் சும்மா தான் வீட்டில் இருப்போம். நம்மளை யாரும் துரத்த மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. 3 நேரம் சோறுலாம் கிடைச்சிரும். அது நாமளே ஆக்கி வச்ச சாப்பாடு தான், அது கிடைச்சிரும். ஆனால் அது எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி அடைச்சி வச்சிருக்கிற தண்ணிக்குள்ள மூழ்கிக்கிட்டு இருக்கிறோம், மூச்சே விட முடியாத மாதிரி திணற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அந்த திணற சூழ்நிலையை விட்டு வெளியே வர்றதுக்கு படாத பாடுங்க, கொஞ்சம் பாடுல படாத பாடு. அந்த மாதிரியான சூழ்நிலையில சாரோட கிளாஸஸ் 3 பேரோட கிளாஸஸும் நான் வந்து அட்டன் பண்ணேன். நேரில் வந்து அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருந்தோம். இந்த மாதிரி குழந்தைங்க, அது ஒரு இனிமையான தருணம் தான் சைல்ட்ஹுட்டுங்கிறது. அது இருந்துமே கூட அதை என்னால் என்ஜாய் பண்ண முடியல. நேரில் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாமல், நான் ஆஃப்லைன் கிளாஸஸ் இல்லை அந்த டைமில், அதாவது ஆன்லைன் கிளாஸஸ் இல்லை, அதனால என்னால் அட்டன் பண்ண முடியல. அப்போ ஃப்ரெண்ட்ஸோடய சரி நம்ம படிக்கலாம், வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணி நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாவே செல்ஃபாக ட்ரை பண்ணோம். அதில் ஃபியூ மார்க்ஸில் 2019 பேட்சில் கிடைக்கல. டிஆர்பி, ஐம் டெல்லிங் அபவுட் பிஜி டிஆர்பி, அப்போ கிடைக்கல. அதுக்கப்புறம் கொரோனா பேட்சுக்கு தான் வந்து நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம சார் உங்களுடைய பொண்ணான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. அதாவது ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற பொண்ணான வாய்ப்பு. அது வந்து ஆண்களுக்கு எப்படியோ தெரியல, பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவோம். இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் வேறு எங்கேயுமே தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமானா சத்தியமாக முடியல. ஏன்னா நம்ம மக்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை அவ்வளோ சீக்கிரம் நம்பவே மாட்டாங்க. இன்னுமே ஏடிஎம்ல பணம் எடுத்தால் எண்ணி பார்க்குறோமா இல்லையா? ஆமா இல்லையா? நம்ம படிச்சவங்க இருந்தால் கூட 500 ரூபாய் 1000 ரூபாய் 5000 ரூபாய் ட்ராப் பண்ணால் 5000 ரூபாய் இருக்குதான்னு எண்ணி பார்த்துட்டு தான் ஏடிஎம் விட்டு வெளியே வரும். 500 ரூபாய் குறைஞ்சிருக்குமோ? ஏன்னா கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டோம். அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிற ஆன்லைன் கிளாஸை இவ்வளோ பர்ஃபெக்டாக நடத்தி முடிப்பாங்கன்னு நம்பி எவ்வளோ பேர் செய்வாங்க சொல்லுங்க. ஆனால் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இத்தனை பேட்ச் நடத்தி இத்தனை மக்களை வெளியே கொண்டு வந்தாங்க. முக்கியமாக வீட்டுக்குள்ள இருந்து நீங்க சமைங்க, துணி துவைங்க, குழந்தைங்களை பார்த்துக்கோங்க, என்ன வேணா செய்யுங்க, காதல் ஹெட்செட்டை மட்டும் போட்டுக்கோங்க. உங்களால் படிக்க முடியும், வெளியே வர முடியும், பாஸ் பண்ண முடியும். எங்களை போல ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸை உங்களால் உருவாக்க முடியும். அப்படியே எங்கள் 3 ப்ரொஃபஸர்ஸும் நிரூபிச்சிருக்காங்க. அதில் நானும் ஒருத்தியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த டைமில் எங்கள் 3 ப்ரொஃபஸர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பா 2 பேரும் என்னை நம்பினாங்க. முக்கியமாக நம்பினவங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்க் பண்ணுறோம், எனக்கு நம்பாதவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்மளை நம்பாதவங்களும் ரொம்ப முக்கியம். நம்மளை நம்பாதவங்களுக்கு ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னா, நம்மளை நம்பாதவங்க என்ன மாதிரி நம்மளை நடத்துவாங்க, நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் நமக்கு தேவை. நீ வேல்யூபிள் தான்டா,
நீ எப்படி என்ன ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருப்ப? நீ ரெஸ்பெக்ட் பண்ணுற, இல்லை உன்னை விட நான் பெரிய ஆளாக மாறி காட்டுறேன், அதுக்கப்புறம் நீ ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு வெறியை கொண்டு வரதே அவங்க தான். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளை தேங்க் பண்ணி ஆகணும் இந்த டைமில், இல்லையா? ஸோ அந்த டைம் இப்போ ரொம்ப நல்ல டைமாக அமைஞ்சிருக்கு. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க், நம்ம ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும் இந்த டைமில். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ.